ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிப்பி கறி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சிப்பி வந்து ஷெல் எடுத்துகிட்டு விற்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து இது மாதிரி லைட்டாக நசுக்கணும் அப்படின்னா, அது உள்ள பாசி மாதிரி இருக்கும். அதை தனியாக எடுத்துடணும். இதே மாதிரி மீதி உள்ள எல்லா சிப்பி கறியும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு 5-6 தடவை நல்லா கழுவி எடுக்கணும். ஒரு தண்ணி அலசும் போதும் அதில் நல்லா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அலசி எடுக்கணும். அதுக்கு அடுத்து இதை கடைசியாக ஒரு தண்ணியில் லைட்டாக மஞ்சள் மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக அலசி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே சிப்பி கறி சிப்பி வந்து நீக்காமல் நமக்கு சிப்பியோடையே கிடச்சிச்சு அப்படின்னா, அதை வந்து நம்ம சுடுதண்ணில் மஞ்சள் உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் இட்லி பாத்திரத்தில் மூடி வச்சிடணும். அதுலேயே தண்ணி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அந்த சிப்பி வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து தனியாக எடுத்து க்ளீன் பண்ணணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.